சிதம்பரம் வஉசி தெருவில் அமைஞ்சிருக்கு நாக சாய்பாபா ஆலயம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது, அழகானதும் கூட. ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த கோவிலில் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழியும். இந்த கோவிலில் வணங்கிட்டு போனால் தங்களுடைய உடல்நிலை நல்ல மாற்றம் கிடைக்குது, உடல் பிணிகள் தீருதுங்கிறது பக்தர்களோட ஆழ்ந்த நம்பிக்கை. அதே போல் இந்த கோவிலில் நிறையா பேர் வந்து வணங்கிட்டு போகிறாங்க. மன அமைதி தாங்க முக்கியம். இந்த கோவிலில் அவ்வளோ அழகாக அமைதியாக நின்று சாமி கும்பிடலாம். இதில் என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, இந்த கோவிலில் கருவறையில் இருக்கிற சாய்பாபாவை நீங்களே கிட்ட போய் காலில் தொட்டு வணங்கி ஆரத்தி எடுத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஒவ்வொரு வாரமும் இந்த கோவிலில் அவ்வளவு சிறப்பாக எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதிலும் பஜனைகள் நடக்குது பாருங்கள், அவ்வளோ அழகாக ஆனந்தமாக அற்புதமாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போயிட்டு சாய்பாபா கோவிலில் நடக்கிற அந்த பஜனையை பாருங்கள். இன்றைக்கி நான் அதை பதிவு பண்ணியிருக்கேன். இந்த கோவிலில் காரியசித்தி ஆஞ்சநேயர், ராமர், லக்ஷ்மணர், விநாயகர் சன்னதிகள் அருமையாக அமைஞ்சிருக்கு. நீங்களும் சந்தர்ப்பம் கிடைச்சா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போய் வணங்கிட்டு வாங்க. ஆண்கள், பெண்கள், வயதானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த கோவிலில் வர்ற கூட்டத்தை பார்த்திங்கன்னா அவ்வளவு அமைதியாக அழகாக நின்று வரிசையில் நின்று சுவாமி கும்பிட்டுட்டு பிரசாதங்கள் வாங்கிட்டு போகிறது அந்த அழகே தனிதாங்க. சிதம்பரத்தில் இப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த கோவில் இருக்குது அப்படின்னா அது சாய்பாபா கோயிலாக தான் இருக்கும். மனுஷனுக்கு முன்னாடி நம்பிக்கை வேணுங்க. அந்த நம்பிக்கை தான் ஆன்மீகம், அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை. எந்த ஒரு விஷயத்திலும் நம்ம நம்பிக்கையோட ஒரு காரியத்தை செஞ்சோன்னா நிச்சயமாக அது நமக்கு எல்லாமே சக்ஸஸ் தான், காரிய சித்தி. நின்று ஒவ்வொருத்தரும் தங்களை மனமுருகி வேண்டுறாங்க, அதே மாதிரி நடக்குது. நீங்களும் அவசியம் இந்த சாய்பாபா கோயிலுக்கு வாங்க. இப்போ இந்த கோயிலில் நடக்கிற பஜனையை கேட்டு மகிழுங்கள். Yeah.